வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, விண்மீன் விழியில் கதையின் 7வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அடடா, விட்டா இங்க நன்றி நவிலும் நிகழ்ச்சியே நடத்திக்கிட்டு இருப்பீங்க போல. நகருங்க டாடி, நீங்க தான் ஆதர்ஷா, நான் தான் தான்யா என்று சைத்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு, ஹாய் குட்டி ஏஞ்சல், நீ தான் ஸ்வாதியா? ஆன்டி கிட்ட வாங்க என்ற கை நீட்ட ஸ்வாதி அவளிடம் தாவ, அவளை தூக்கி கன்னத்தில் முத்தமிட்டு, வாங்க நாம போகலாம் என்று அவளை தூக்கி கொண்டு நடக்க, அங்கே மழை பெய்து ஓய்ந்தாற் போல அமைதியாக ஆனதும் ஆதர்ஷ் புன்னகைத்தான். தாமோதரன் தன் பெண்ணை பெருமையாக பார்த்துவிட்டு, தப்பா நினைக்காதீங்க ஆதர்ஷ், அவள் கொஞ்சம் படபட டைப், வாய் திறந்தா அவ்வளவு சீக்கிரத்தில் மூட மாட்டா என்று சொல்லி சிரித்துவிட்டு, பை த பை, இவ என் சகதர்மிணி அபிராமி, இவர் விஜேஷ் என் ஃப்ரெண்டோட மகன், இவர் அவருடைய நண்பர் விஷால் என்று அறிமுகப்படுத்த, ஆதர்ஷ் அபிராமிக்கு கை குவித்து வணக்கம் சொல்லிவிட்டு இருவருக்கும் கை குலுக்கினான். சரி, வாங்க போகலாம் என்று அவர்களை அழைத்து கொண்டு காருக்கு திரும்ப, அங்கே ஸ்வாதியும் சைத்துவும் நீண்ட நாள் ஃப்ரெண்ட் போல வளவளவென்று பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து சௌஜோ சிரித்து கொண்டே, ஹேய் தான்யா, ஸ்வாதி உன்ன மாதிரிதான், கேள்வியா கேட்டு தள்ளுவா, உனக்கு அவ சரியான கம்பேனியன் என்று கேலி செய்தாள். அதை கேட்டு எல்லோரும் சிரிக்க, எல்லோரையும் விட்டுவிட்டு விஜேஷை முறைத்து பார்க்க, அவன் சைகையாலேயே, அம்மா தாயே, அங்காள பரமேஸ்வரி, என்னை மன்னிச்சிடுமா, உன் நெத்தி கண்ணை திறந்துடாத என்ற காதை பிடித்து தோப்பு கரணம் போடுவது போல செய்ததும் சைத்து ஒரு விரல் காட்டி பத்திரம் என்றாள். ஆனால் இவர்களின் நாடகத்தை சௌஜோவும் ஆதர்ஷும் பார்த்துவிட்டு தங்களுக்குள் சிரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதே மாதிரி நான் எப்போது உன்னிடம் விளையாடப் போகிறேன் ஜான்யா என, இதே மாதிரி நான் எப்போது ஆதி உன்னிடம் உரிமை எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்ற ஏக்க பார்வையோடு பேசிக்கொண்டார்கள். எல்லாம் மனதிற்குள்தான். இவர்களின் பார்வை பரிமாற்றத்தை சைத்தோ மனதில் பதித்து கொண்டு, ஓ, இன்னும் சைலண்ட் மூவியாத்தான் ஓடுதா, எப்பதான் பேசும் படமா மாத்த போறீங்க? ஐயோ சாமி, 2 பேருமே சரியான ஜோடிதான், ஜவ்வு மாதிரி இழுக்கறதில்ல என்று தலையில் அடித்து கொண்டாள். அவள் செய்கை புரியாமல் விஜேஷ் என்ன என்று கேட்க, அவனுக்கு அப்புறம் சொல்ற என்று சைகை காட்டிவிட்டு மீண்டும் சுவாதியுடன் வளவளத்தாள். அபிராமி சௌஜுவோடு பேசிக்கொண்டு வந்ததில் இவர்களின் கூத்தை கவனிக்கவில்லை. ஆதர்ஷுடன் விஜேஷ் மற்றும் விஷால் பேசிக்கொண்டே வர, ஆதர்ஷுக்கும் தன் மனதில் இருந்த பாரம் குறைந்த மாதிரி இருந்தது. அவன் அடிக்கடி ரிவர்வியூ மிரரில் பின் சீட்டில் இருந்த சௌஜுவை பார்க்க, அவளும் அவன் பார்க்காத நேரத்தில் அவனை பார்த்து கொண்டு வந்தாள். சுவாதியுடன் பேசிக்கொண்டே வந்தாலும் இவர்களின் மௌன நாடகத்தை கவனித்த சைத்து, இவங்க சரிப்பட்டு வரமாட்டாங்க, நாம தான் ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல இருக்கு என்று நினைத்து சிரித்து கொண்டு வந்தாள். அவள் சிரித்ததும் சுவாதி, என்ன ஆன்டி என்று கேட்க கொஞ்சம் விழித்துவிட்டு, அதுவா, இங்க ஊமப்படம் ஒன்று ஓடுது, அது செம காமெடியா இருக்கு, அதான் சிரிச்சேன் என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி கூறியதும் சுவாதிக்கு புரியவில்லை என்றாலும் ஆன்டி தன் காதில் சொன்னதற்காக அழகாக சிரித்தாள். அவள் சிரித்ததும் அவளின் அழகில் மனது கொள்ளை போக, அபிராமி அவளிடமிருந்து சுவாதியை வாங்கி கொஞ்ச, சௌஜு அவளிடம் சுவாதியின் குறும்புகளை பற்றி சொல்லி சிரித்து கொண்டிருந்தாள். இதையெல்லாம் கவனித்த ஆதர்ஷுக்கு, இவ்வளவு அழகான பூ மாலை போன்ற குடும்பத்தில் நாமும் ஒரு பூவாய் சேர மாட்டோமா என்ற ஏக்கம் தொற்றிக்கொள்ள அதே பார்வையுடன் சௌஜுவை பார்த்தான். எல்லோரும் வீடு போய் சேர்ந்ததும் கமலா அம்மா வரவேற்க, ஆதர்ஷ் அவரை அறிமுகம் செய்து வைத்தான். அவரும் எல்லோரிடமும் அன்பாக பேசி சாப்பாடு பரிமாறினார். சாப்பிட்ட அசதியிலும் பயணம் செய்த அசதியிலும் தாமோதரனும் அபிராமியும் ஓய்வெடுக்க, ஆதர்ஷுடன் விஷாலும் விஜேஷும் வெளியே சென்றிருக்க, சௌஜு சுவாதியை தூங்க வைத்து கொண்டே சைத்துவுடன் பேசிக்கொண்டிருந்தாள். நீ என்கிட்ட மாம்ச காதலிக்கிறேன்னு சொல்லி 1 மாசத்துக்கு மேல ஆகுது. ஆனா இதுவரைக்கும் நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கொண்ட மாதிரியே தெரியலையே என்று சந்தேகமாக கேட்டாள். ஹேய் தான்யா, உனக்கு எப்படி தெரியும் நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லைன்னு? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம்
என்று விட்டு கொடுக்காமல் பேசியதும் சைத்தோ கடகடவென்று சிரித்துவிட்டு, ஆ, நல்லா பேசியிருப்பீங்க. சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அதான் வண்டியில மௌன படம் ஓடிச்சாக்கும். ஏன் சூசு, இப்படி என்கிட்டயே புழுக மூட்டைய அவுத்து விடுற? உண்மையை சொல்லு, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? மாம் சொன்ன போது நீ தான் ஏத்துக்கல. அவர் உன் மனசுல வந்த போதாவது நீ சொல்லி இருக்கலாம் இல்லையா? ஏன் இப்படி ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்க? என்று சற்று எரிச்சலுடன் கேட்டாள். எப்படி சொல்றது தான்யா? என்றவளை ஒரு மாதிரியாக பார்த்து, என்ன கேள்விடி இது? உன் வாயால தான் சொல்லணும். இதுக்கு சப்ஸ்டியூட்டா வைக்க முடியும்? என்று சிறிது நக்கலாக சொன்னவளை முறைத்தாள். சரி சரி விடு. இப்போ உன் பிரச்சனை என்ன? ஏன் அவர்கிட்ட உன் காதலை சொல்ல தயங்குற? என சவுஜு எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க, சைத்துவை தொடர்ந்து, நல்லா படிச்சு புத்திசாலிங்கிற பட்டம் மட்டும் வாங்கினா போதாது. உன் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிற புத்திசாலித்தனமும் வேணும். சவுஜு ஒருத்தரை புரிஞ்சுக்காம வெறுக்க ஆரம்பிச்சோம்னா அப்புறம் வெறுத்ததுனால புரிஞ்சுக்க முடியாம போயிடும். நீ உன் காதலை மனசுல வச்சிருந்து என்ன புண்ணியம் சொல்லு? அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரிதான். எந்த புண்ணியமும் இல்ல. உன் ஆசையை வாய் விட்டு மாம்சிகிட்ட சொன்னா தானே அவருக்கு புரியும் உன்னோட மனசு என்று நீளமாக பிரசங்கம் செய்தவளை சவுஜு ஆச்சரியமாக பார்த்து, என்னடி கிழவி மாதிரி தத்துவம் எல்லாம் பேசுற? நீயா பேசுறது? நம்பவே முடியல. நம்ப முடியவில்லை, நம்ப முடியவில்லை என்று தற்காலிகமாக தன் கவலைகளை மறந்து ராகமாக பாட்டு பாடி தான்யாவை கேலி செய்ய, தான்யா அவள் கையை தட்டிவிட்டு, நான் கிழவி மாதிரி பேசுறது இருக்கட்டும், நீ கிழவி ஆகிறதுக்குள்ள உன் காதலை அந்த அப்பாவி ஜீவன் கிட்ட சொல்லு. இல்லைன்னா மாம்ஸ் நீ காதலிக்கலைன்னு முரளி மாதிரியே நெஞ்சிலேயே வச்சிருந்து ஹார்ட் அட்டாக் வந்து மலையேறிட போறாரு என்று பதிலுக்கு வாரினாள். சி போடி, என்ன பேச்சு பேசுற? ஹார்ட் அட்டாக் அது இதுன்னு என்று பதற, அவளின் பதட்டம் கண்டு சிரித்துவிட்டு, சோசு, நெருப்புனா வாய் வெந்துடுமா? அந்த மாதிரி தான் இது. அதெல்லாம் இருக்கட்டும், மாம்ஸுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா பதறியே. அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. பேசாம உன் காதலை சொல்லிடேன் என்றாள். நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல. அவர் என்ன விரும்பினது எல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அவர் மனசுல இன்னும் நான் இருக்கனான்னு தெரியலையே. ஏன்னா அவர் என்னை பார்த்து பேசி கிட்டத்தட்ட 1 மாசம் ஆறது. என்னை பார்த்தாலே வெறுத்து ஒதுங்கி போகிற மாதிரி போகிறவர்கிட்ட நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நான் தான் ஏற்கனவே அவர் மனசை நோகடிச்சிட்டேனே என்று சொல்லும் போதே குரல் கம்மி விட கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அவள் கண்ணீரை துடைத்து, சௌஜு, முதல்ல லூசு மாதிரி பேசுறத நிறுத்து. அவர் ஒன்றும் உன்னை வெறுத்து ஒதுங்குற மாதிரி எனக்கு தெரியல. உனக்கு பிடிக்காத எதையும் செய்யக்கூடாதுன்னு தான் ஒதுங்கி போறாருன்னு தான் தோணுது. நீ கோபத்துல என்ன சொல்லி தொலைச்சையோ அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி நடக்கிறார். ஆனா நீ உன் காதலை அவர்கிட்ட சொன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ப்ளீஸ் சௌஜு, எதுக்கு வேணும்னாலும் கௌரவம் பார்க்கலாம். ஆனா காதலுக்கு மட்டும் அது ஒத்து வராது. நீ உன் கௌரவத்தை விட்டு சொல், நிச்சயம் மாம்சுக்கு புரியும் என்று மென்மையாக சொன்னதும் சௌஜு சம்மதமாக தலையாட்டினாள், கண்களை துடைத்து கொண்டு. ஆமா, அது என்ன ஆதியை மாம்சுங்கிற? இது எப்ப இருந்து என்று சற்று கேலியாக கேட்டதும் தான்யா சிரித்துவிட்டு, நீ எப்ப ஆதர்ஷை காதலிக்கிறேன்னு சொன்னையோ அன்னையிலிருந்து தான். ஆமா சௌஜு, எனக்கு அவர்தான் மாம்சா வரணும், உனக்கு கணவரா வரணும். பின்ன இந்த மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் பர்சனை இழக்கலாமா என்ற தலையை சரித்து கண்ணடித்து கேட்டாள். அவளை இழுத்து அணைத்து கொண்டு, சௌஜு, எஸ் தான்யா, ஹீ இஸ் அ ஜெம் ஆஃப் பர்சன் தான் என்ற கண்களில் கனவு மிதக்க கூறிவிட்டு, ஆமா விஜேஷ் எப்படி என்ற புன்னகையோடு கேட்டாள். விஜேஷ் தானே, சரியான டெரர் அவன். ரொமான்ஸ் லுக் விடுடான்னா கொரில்லா லுக் விடுறான். இவனை வச்சுக்கிட்டு எப்படித்தான் குப்பை கொட்ட போறனோ என்று வேண்டுமென்றே விஜேஷை கலாய்த்தாள். அதை கேட்டு சௌஜு சிரிக்க, வெளியே போய்விட்டு உள்ளே வந்தவர்களில் விஷால் ஹாலில் அமர்ந்துவிட ஆதர்ஷ் விஜேஷை தன் ரூமிற்கு அழைத்து வரும்பொழுது தங்கள் பெயர் அடிபடுவதை கேட்டு விஜேஷ் நிற்க, ஆதர்ஷ் அங்கிருந்து நகர முயல அவனையும் சேர்த்து நிறுத்தி, ஆதர்ஷ், இங்க நம்ம தலைதான் உருளுது, கொஞ்சம் இங்கேயே நில்லுங்க, என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் என்ற கண் அடிக்க, ஆதர்ஷ் ஆதர்ஷ் விஜேஷை பார்த்து லேசாக சிரித்தான். சைத்துவிடம் சவுஜோ தன் மனசை சொல்லவும் ஆதர்ஷுக்கு நாம் கேட்பது எல்லாம் கனவா இல்லை நினைவா என்ற சந்தேகம் வந்தது. சைத்து விஜேஷை கலாய்க்கவும் விஜேஷ் சட்டென்ற கதவை திறந்து கொண்டு உள்ளே போய்
ஆ, குப்பைய மொறத்துல அள்ளி கொட்டணும். இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் கொரில்லா மாதிரி லுக் விடுறேன் என்று அவளை விளையாட்டாக அடிக்க கை ஓங்க, சைத்து அவன் கையை பிடித்து, கொரில்லா என்பதற்கு இப்படி கோபித்துக் கொள்கிறீர்களே, இப்ப பூஜை வேலை கரடி மாதிரி இருக்கீங்களே என்று மேலும் நையாண்டி செய்ய, அடி பாவி, விட்டா என்ன மிருக ஜாதியில சேர்த்துடுவ போல இருக்கு. ஏமா பரதேவத, உனக்கு வேற ஏதும் உதாரணம் தோணலையா என்று பாவமாக கேட்க, சைத்து சிரித்துவிட்டு, அங்க பாருங்க என்ற சைகை காட்ட, சௌஜோவும் ஆதர்ஷும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி நிற்கவும், விஜேஷ் புரியாமல் அவளை பார்க்க, சொல்றேன் என்று விஜேஷை அங்கிருந்து தள்ளி கொண்டு வெளியே வந்தவள் ஆதர்ஷின் அருகில் வந்து மெதுவாக, மாம்ஸ், இப்பவாவது தைரியமா உங்க காதல சொல்லுங்க. சௌஜோ இந்த காலத்துக்கு அவ சொல்ல மாட்டா. அவளுக்கு தைரியம் வந்து சொல்றதுக்குள்ள நீங்க கிழவன் ஆயிடுவீங்க என்று கேலியாக கூறிவிட்டு சௌஜோவை பார்த்து ஆல் தி பெஸ்ட் என்ற கட்டை விரலை தூக்கி காட்டி கதவை சாத்திவிட்டு போக சௌஜோவின் முகம் செந்நிறமாய் மாறியது. ஆதர்ஷ் அவளின் முகத்தை ரசனையுடன் இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்க சௌஜோவுக்கு வெட்கம் பிடுங்கி தின்றது. ஆதர்ஷ் கதவின் அருகிலேயே நின்று கையை கட்டிக்கொண்டு அவளையே அடித்து வைத்த மாதிரி பார்த்து கொண்டே இருக்க, என்ன ஆதர்ஷ் அப்படி பார்க்குறீங்க என்ற முகம் சிவந்து தனக்கே கேட்காத குரலில் கேட்டதும் புன்னகைத்து, நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன், நீங்க சொன்னதெல்லாம் உண்மையா சௌஜன்யா என்ற சந்தேகத்தோடு கேட்ட அவன் குரலில் இருந்த ஏதோ ஒன்று சௌஜவை உசுப்ப, ம், எஸ் ஆதி, நான் உங்களை விரும்புவது நிஜம், ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல என்று தயங்கி தயங்கி பேச, ஆனால் ஆதர்ஷின் கண்களில் நம்பாத தன்மை தெரிய, ப்ளீஸ் ஆதி, உண்மையாத்தான் நான் உங்களை விரும்புகிறேன், ஐ லவ் யூ ஆதி என்று ஏக்கமாக கூறியும் ஆதர்ஷ் அந்த இடத்தை விட்டு நகராமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு, என்ன ஆதி, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனா நீங்க எதுவும் பேசாம அங்கேயே இருக்கீங்க என்று முகம் சுருங்க கேட்டவளை பார்த்து அமைதியாக, நான் தொட்டாதான் உங்களுக்கு அருவருப்பா இருக்குமே, அதான் இங்கேயே நிக்கிறேன் என்று வேதனையுடன் சொன்னதும் சௌஜுவுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டது போல இருக்க கண்ணீரோடு ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு, ஐ எம் சாரி ஆதி, நான் ஏதோ கோபத்தில் சொன்னது, அந்த வார்த்தையை சொல்லி என்னை கொல்லாதீங்க என்று அவன் கழுத்தில் முகம் புதைத்தவளை அதற்கு மேல் வதைக்காமல் அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டு, ஐ லவ் யூடா ஜானு என்று உருகினான். அவளை விலக்கி அவள் முகத்தை கையில் ஏந்தி அவள் முகம் முழுவதும் தன் இதழால் முத்திரை பதிக்க அவன் முத்திரையால் அவளின் முகம் மேலும் சிவந்தது. அவளின் முக சிவப்பை கையில் ஏந்தி ரசிக்க சௌஜோவுக்கு அவன் பார்வை உயிரை ஊடுருவி செல்வது போல இருக்க அது தாங்காமல் அவன் மார்பில் அழுத்தமாக புதைந்து கொண்டாள். அவளின் வெட்கம் கண்டு ஆதர்ஷ் மனம் நிறைந்து சிரித்து அவளை தன்னுடன் இறுக்கி அணைத்து கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து அவனிடமிருந்து விலகிய சௌஜோ அவன் ஷர்ட் கசங்கி இருப்பதைக் கண்டு, ஓ ஐ எம் சாரி ஆதி, உங்க ஷர்ட் கசங்கி போச்சு என்று அவள் நீவி விட ஆதர்ஷ் சிரித்து கொண்டே, இவ்வளவுதானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வேறு மாத்திட்டா போகுது, என் சொர்க்கமே இன்று என் கையில் வந்திருக்கிறதே, அதை விட வேறு என்ன சந்தோஷம் எனக்கு வேண்டும் என்று அவள் இதழில் மென்மையாக முத்தமிட சௌஜு அவன் முத்தம் தந்த கிறக்கத்தில் இருக்க சுவாதி எழும் சத்தம் கேட்டு இருவரும் விலகி நின்றார்கள். சௌஜு அவசரமாக அவள் அருகில் சென்று அமர்ந்து மெதுவாக தட்டி கொடுக்க அவள் மீண்டும் உறக்கத்தில் ஆழ்ந்துவிட ஆதர்ஷ் சௌஜோவின் பக்கத்தில் அமர்ந்து அவள் கழுத்து வளைவில் முகம் வைத்து, ஜானு, சுவாதியை ஓ மகளா ஏத்துக்குவியா என்று கேட்டதும் சௌஜு கோபமாய் அவன் பக்கம் திரும்பினாள். ஆதர்ஷின் கண்களில் தெரிந்த தவிப்பு அவள் கோபத்தை மறக்கடிக்க முகம் மென்மையாக மாறி, என்ன கேள்வி இது ஆதி, நான் எப்போ உங்களை நேசிக்க ஆரம்பிச்சனோ அப்பவே சுவாதியும் என் மகள் ஆகிட்டா, உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகம் என்று அவன் முகத்தை கையில் ஏந்தி மெல்லிய குரலில் கேட்க அவள் சொன்னதும் நிம்மதி மூச்செடுத்தவன் அவள் கையில் முத்தமிட்டு தன் கையோடு கோத்து கொண்டு, இல்லடா ஜானு, நான் உங்ககிட்ட கல்யாணம் ஆகாதவன்னு மட்டும் தானே சொன்னேன், சுவாதி யாருடைய குழந்தைன்னு உனக்கு நான் சொல்லவே இல்லையே, அவ யாருன்னு தெரிஞ்சா நீ ஏத்துக்குவியோன்னு தான் பயம், எந்த பெண்ணுமே குழந்தையோடு இருக்கிற எந்த ஆணையும் விரும்ப மாட்டார்கள் இல்லையா, அந்த பயமும் கூட. ஏன் ஜானு, சுவாதி யாருடைய குழந்தைன்னு நீ கேட்கவே இல்லையே, உனக்கு அவ யாருன்னு தெரிஞ்சு கொள்ள ஆவல் இல்லையா என கொஞ்சம் ஐயத்துடன் கேட்டவனை பார்த்து மோகமாக சிரித்து, எனக்கு அவள் யாருடைய பெண் என்று தெரியும் என
ஆதர்ஷ் ஆச்சரியத்துடன், என்னடா சொல்ற, நிஜமாவா என்றார் நம்ப முடியாமல். ஆமா ஆதி, அருணாச்சலம் அங்கிள் உங்கள் கடந்த காலத்தை பத்தி சொன்னார். அப்போதுதான் எனக்கு சுவாதி யார், நீங்க எப்படிப்பட்டவர், நீங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து இருக்கிறீர்கள் என்று தெரிந்தது. இன்ஃபேக்ட் அதன் பிறகுதான் உங்களை நேசிக்கவே ஆரம்பித்தேன். இனி உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் என்பது வரவே கூடாது. போதும் ஆதி, நீங்கள் கஷ்டங்களை அனுபவிச்சது. உங்களுக்கு நான் இருக்கேன் என்ற குரல் தழுதழுக்க சொன்னவளை பாய்ந்து அணைத்து கொண்டு, போதும்டா, இந்த ஒரு வார்த்தை போதும். இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை போல ஒருத்தியை என் வாழ்க்கை துணையாய் அடையத்தான் எண்ணும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா என்ற மூர்க்கமாக முத்தங்களை வாரி வழங்கினான். அவன் அன்பில் திக்கு முக்காடிய சௌஜோவை விட மனமின்றி அணைத்து கொள்ள சௌஜோவும் அவன் அணைப்பில் வாகாக பொருந்தினாள். அதே சமயம் சைத்துவுடன் வெளியே வந்த விஜேஷ், என்னாச்சு தான்யா, ஏன் அவங்கள தனியா விட்டுட்டு வர, எனக்கு புரியல என அவன் தலையில் செல்லமாக தட்டி, என் செல்ல டெரரே என்று விழிக்க விஜேஷ் அவளை முறைத்தவுடன் அவன் தலையை செல்லமாக கலைத்து கண்ணடித்துவிட்டு, காதலில்தான் என்றதும் விஜேஷ் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அவனை மீண்டும், நீங்க சிரிக்காம இருந்தாலே நல்லா இருக்கு என்று கலாய்க்க அவளை இழுத்து அணைத்து, நான் உன்னை பார்த்து கொரில்லா லுக் விடனா, எனக்கு ரொமான்ஸ் செய்ய தெரியாதா, நான் இன்னும் ரொமான்ஸ் செய்யவே ஆரம்பிக்கல, அப்படி செய்தா உன்னால தாங்க முடியாது என்றதும் சைத்து அவனை பார்த்து ஒழுங்கு எடுத்துவிட்டு, சாரி டியர், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா என்று அவன் கன்னத்தை பிடித்து இழுத்து கொஞ்சவும், வர வர உன் வால் ரொம்ப வளர்ந்துகிட்டே போகுது, கல்யாணம் ஆகட்டும், அதை ஒட்ட நறுக்கிடுறேன் என்று சிரிப்போடு சொன்னவனை முறைத்து, நீங்க வெட்டுற வரைக்கும் நான் சும்மா பார்த்துக்கிட்டு நிப்பனா, நானும் பதிலுக்கு வெட்டுவேன் என்று வேகமாக சொல்லிவிட்டு அவனை பதிலுக்கு மாறிவிட்டோம் என்ற இருமாப்புடன் சிரித்தாள். விஜேஷ் அமைதியாக எதை என்று கேட்டதும் சைத்து விழித்துவிட்டு பதில் சொல்ல தெரியாமல் அசடு வழிய, விஜேஷ் கலாட்டவாக சிரித்துவிட்டு, இதற்குத்தான் கூட கூட வாயடிக்க கூடாது என்ற தலையில் லேசாக முட்டி, சரி என்னமோ சொல்ல வந்தியே என்று ஞாபகப்படுத்தினான். ஆமா விஜய், மறந்தே போயிட்டேன் என்று கூறிவிட்டு ஆதர்ஷ் சௌஜோவை விரும்பியது, அதற்கு அவள் கோபப்பட்டது. அதன் பிறகு ஆதர்ஷ் பற்றி தெரிந்ததும் ஆதர்ஷையே லவ் செய்துவிட்டு சொல்ல முடியாமல் தவிப்பது என்று ஒன்று விடாமல் சொல்லிவிட்டு, அதுதான் இரண்டு பேரையும் இப்போது தனிமையாக விட்டுவிட்டு வந்தோம் என்றாள். அவள் சொல்ல சொல்ல ஆச்சரியத்துடன் கேட்டு கொண்டிருந்தவன் ஆதர்ஷின் கடந்த காலத்தை கேட்டு சுவாதி யாருடைய குழந்தை என்று தெரிந்ததும் அவனுள் ஒரு நெருடல் ஏற்பட்டது. அதை சைத்துவிடம் சொல்ல சைத்து கண்கள் விரிய, என்ன சொல்றீங்க விஜய், நிஜமாவா, என்னால நம்பவே முடியல, இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நீங்க சொன்னதே இல்லையே என்றாள் வியப்புடன். நாங்களே அதை மறக்கம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட எப்படிம்மா சொல்ல முடியும் என்று பரிதாபமாக கேட்டதும், ஏய் நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க ஏன்பா அதுக்கு வருத்தப்படுறீங்க, ப்ளீஸ் விஜய் என்று அவன் கையை மென்மையாக அழுத்தினாள். நோ பேபி, இதை நான் ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கணும், சாரிம்மா என. இட்ஸ் ஓகே விஜி, இப்போ இதை பற்றி மாம்சிகிட்ட சொல்லலாமா என்ற ஆலோசனை கேட்டாள். சைத்துவின் கூற்றை யோசித்துவிட்டு, ஏன் தான்யா அப்படி சொன்ன ஆதர்ஷுக்கு என் மேலே கோபம் வருமோ என்று சற்று சந்தேகமாக கேட்டதும் சைத்து கொஞ்சம் கூட யோசிக்காமல், இல்லை விஜய், மாம்ஸ் அந்த மாதிரி ஆள் இல்லை, இவ்வளவு தூரம் தொல்லை கொடுத்தவங்களையே வெறுக்காத போது உங்க மேலே என்ன தவறு இருக்கு என்று கோபம் கொள்ளப் போகிறார், நோ சான்ஸ், நீங்க வாங்க அவர்கிட்ட போய் சொல்லலாம் என்றதும் விஜேஷ் எழுந்து சைத்துவுக்கு கை கொடுக்க அவள் கையை விடாமல் இருவரும் சௌஜோவின் அறைக்கு வந்தார்கள். இருவரும் சுவாதியின் தூக்கத்தை கலைக்காத வண்ணம் மெதுவாக சிரித்து பேசி கொண்டிருக்க சைத்து கதவை தட்டியதும் ஆதர்ஷ், எஸ் கமின் என்றான். விஜேஷும் சைத்துவும் உள்ளே வர முகம் மலர, வாங்க என்று அழைத்தவன் அவர்கள் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை கண்டு அவன் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து, என்னம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க ரெண்டு பேரும், ஏதாவது பிரச்சனையா என்றான். சுவாதி தூங்குவதை பார்த்துவிட்டு சௌஜு, மாம்ஸ் கொஞ்சம் வெளியே போய் பேசலாமா, விஜய் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்கிறார், இங்கே இருந்தால் அம்மாவும் அப்பாவும் வேற வந்துடுவாங்க, அதுக்குத்தான் சொல்கிறேன் என்று இழுத்தாள். ஆதர்ஷ் புரியாமல் சௌஜவை பார்க்க, தான்யா சொல்றதும் சரிதான், இந்த நேரத்தில் நாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அம்மா கிட்ட பதில் சொல்ல முடியாது,
இப்போதைக்கு அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நானே ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்றேன். அதுவரை தெரிய வேண்டாம். வாங்க வெளியில போகலாம் என்று சுவாதிக்கு நன்றாக போர்த்திவிட்டு, மெதுவாக தட்டி கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள். கமலா அம்மாவிடம் சுவாதியை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு பக்கத்தில் இருந்த பார்க்குக்கு சென்று அமர்ந்ததும், சொல்லுங்க விஜேஷ், என்ன விஷயம் என்றான். விஜேஷ் தயக்கமாக சைத்துவை பார்க்க, ஆ சொல்லுங்க விஜய் என அவள் சைகையை தொடர்ந்து, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல ஆதர்ஷ். அவ்வளவு ஏன், சொல்லவே வெக்கமா இருக்கு என்றதும் ஆதர்ஷுக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் சலனமே இல்லாமல் விஜேஷை பார்த்தான். விஜேஷுக்கு அவன் முகத்தில் எந்த அறிகுறியும் தெரியாததால் அவன் முகம் குழப்பமுலாம் பூசிக்கொள்ள, என்ன ஆதர்ஷ், நான் சொன்னதுக்கு உங்ககிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லையே என்று புரியாமல் கேட்டான். ஆதர்ஷ் லேசாக சிரித்துவிட்டு, அதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்க விஜேஷ்? அதிர்ச்சி அடையணுமா இல்ல கோபப்படணுமா என்று அவனையே திருப்பி கேட்க, நியாயமா பார்த்தா நீங்க என் மேல கோபம்தான் படணும். ஏன்னா என் அண்ணன் அந்த அளவுக்கு உங்ககிட்ட கேவலமா நடந்திருக்கான். அவனால உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், இதெல்லாம் யாருக்காக, எதுக்காக சுமந்தீங்க ஆதர்ஷ்? சுவாதியை நீங்கள் அனாதையாக விடாமல் இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறீர்களே, உங்களின் பெரிய மனசு வேறு யாருக்கு வரும்? அதுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? என்னிடம் நன்றி என்ற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவும் இல்லை ஆதர்ஷ் என்ற கண்களில் வைரத்துளியாய் கண்ணீர் மினுமினுக்க ஆதர்ஷின் அருகில் சென்று அவன் கையை பிடித்து மன்னிப்பு கேட்டான். அவனை அணைத்து, ஏய் கமான் விஜேஷ், உன் அண்ணன் செய்த தவறுக்கு நீ என்ன செய்வாய்? அவன் தவறுக்கு அவனே பொறுப்பில்லை எனும்போது நீ எப்படி பொறுப்பாவாய்? சுவாதியை வளர்த்ததற்கு காரணம் இருக்கிறது. உன் அண்ணனுக்கும் நிஷாவிற்கும் கல்யாணம் செய்து வைத்து ஒரு உயிர் உருவாக காரணமானவன் நான். 2 பேருமே கைவிட்ட அந்த குழந்தையை அனாதையாக விட எப்படி முடியும் விஜேஷ்? பெரியவர்கள் செய்த தவறுக்கு அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? அது பாவம் இல்லையா? பார்க்க போனால் சுவாதி பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா என்று சீரும் சிறப்புமாய் வாழ வேண்டிய அந்த பிஞ்சு குழந்தை அம்மாவின் முகமே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மேல் என்ன தண்டனை அதற்கு வேண்டும்? அதுதான் சுவாதிக்கு அப்பாவாக நானே மாறிவிட்டேன். திருமணம் செய்து அதன் மூலம் நாம் பெற்றால்தான் நமக்கு பிள்ளையா? ஏன் இப்படி தாய் தந்தை இல்லாமல் இருக்கிற பிள்ளைக்கு நாம் பெற்றோராக மாற முடியாதா என்று மிகவும் அமைதியாக பேசவும் விஜேஷுக்கு ஆதர்ஷின் மேல் மதிப்பு இன்னும் அதிகமாகியது. இந்த காலத்தில் தன் பிள்ளையே வேண்டாம் என்று சொல்கிற என் அண்ணன் மாதிரி இருக்கிற மனுஷங்க மத்தியில நீங்க உண்மையிலேயே கிரேட் ஆதர்ஷ். அவனால் முதலில் என் அம்மாவை இழந்தோம். அவன் இப்படி எங்கள் குடும்பத்தில் எந்த ஒட்டுதலும் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என் அண்ணி நிஷாதான் என்று நினைத்திருந்தேன். அதனால பெண்கள் மேல ஒரு வெறுப்பு இருந்துச்சு. ஆனா எனக்கே இப்போதுதான் உண்மை புரிகிறது. அவனால் என் அண்ணி எந்த அளவுக்கு கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைத்தாலே என்னால தாங்க முடியல. அதுவும் இல்லாம தன் நண்பனையே கேவலமாக பேசும் அளவிற்கு அவன் கீழ்த்தரமானவன் என்பதும் என்று அதற்கு மேல் பேச முடியாமல் இடைவெளி விட்டவன் கை முஷ்டி இருக, அவனை என் அண்ணன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்கு ஆதர்ஷ் என்ற குரல் தழுதழுக்க கையெடுத்து கும்பிட்டு அவன் சார்பா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செய்து எங்க குடும்பத்தை மன்னிச்சிடுங்க ஆதர்ஷ் என்று கண் கலங்கினான். ஆதர்ஷ் பதறிப்போய் அவன் கண்ணீரை துடைத்தான். சைத்து அவன் கையை பிடித்து, ப்ளீஸ் விஜய், கண்ட்ரோல் யோர் செல்ஃப் என ஆறுதலாக அழுத்தினாள். ஹேய் விஜேஷ், என்ன இது? நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, இதில் யாருமே குற்றவாளி இல்லை. அப்புறம் ஏன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க? விடுங்க. நான் எதையும் இப்போ யோசிக்கிறது இல்லை. நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா எனக்கு சௌஜு கிடைச்சிருக்கா, எனக்கு அதுவே போதும். நீங்களும் எல்லாத்தையும் மறந்துடுங்க என்று அவன் முதுகை ஆறுதலாக தட்டி கொடுத்தான். அவனுடைய சந்தேக புத்தியால் தன்னை காதலித்தவளை இழந்து அவனுடைய குழந்தையை அனாதையாக்கி அவனை என்ன செய்தாலும் தகும் இடியட், இவனெல்லாம் ஒரு மனுஷ ஜென்மம் என்று சொல்லிக்கொண்டு ஏன் தான் மற்றவர்களை கஷ்டப்பட வைக்கிறான்களோ என்ற ஆத்திரத்தோடு பல்லை கடித்தான். கூல் விஜேஷ், நடந்து முடிந்ததை பற்றி பேசி ஒரு புண்ணியமும் இல்லை. இனி நடக்கப் போவதை பற்றி மட்டுமே யோசிப்போம் என்றதும், சரிதான் ஆதர்ஷ், இனி நடக்கப் போவதை மட்டும்தான் யோசிக்கணும் என்ற முகவாயை தேய்த்து கொண்டு யோசனையாக நகர்ந்தவனை பார்த்துவிட்டு, சரி நேரமாச்சு, கிளம்பலாமா? சுவாதி எழுந்திருப்பாள். நாம் யாரும் இல்லை என்றால் தேடுவாள்
என சவுஜு எழுந்திருக்க சைத்துவும் விஜேஷும் கூடவே கிளம்பினார்கள். ஆனால் எல்லோருமே மன இறுக்கத்தில் இருந்ததினால் யாரும் எதுவும் பேசவில்லை. அங்கு மௌனம்தான் கோலோச்சியது. தூங்கி எழுந்த சுவாதி சௌஜோவை காணாமல் வீடு பூராவும் தேட அவள் இல்லை என்றதும் அழ ஆரம்பிக்க, கமலா அம்மா அவளை தூக்கி தோ வந்து விடுவார்கள் என்று சமாதானம் செய்தும் அவள் அழுகையை நிறுத்தாமல் இருப்பதைக் கண்டு அபிராமி ஓடி வந்து சுவாதியை தூக்கி விளையாட்டு காட்டி சமாதானம் செய்ய, சுவாதியும் அழுகையை நிறுத்தி சிரித்தாள். அதை ஒருவித பூரிப்போடு பார்த்த கமலா அம்மா, சுவாதியை இவங்க கொஞ்சறதும் சுவாதியும் அவங்க கிட்ட பொருந்தி போறதும் நல்லா தான் இருக்கு. ஆனா சவுஜு ஆதர்ஷை காதலிப்பது தெரிந்தால் என்னாகும்? ஒத்துக்கொள்வார்களா இல்லை எதிர்ப்பார்களா என்று யோசித்தவர் அதற்கு விடை கிடைக்காமல், ஆ அந்த கடவுளுக்கே வெளிச்சம். கடவுளே, நீ தான் அந்த பசங்களை ஒன்று சேர்க்கணும் என்று வானத்தை நோக்கி கையெடுத்து கும்பிட்டார். சவுஜோ வேக வேகமாக வீட்டுக்குள் வந்தவள் அபிராமியுடன் சுவாதி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து நிம்மதியாகி கமலா அம்மாவிடம் பூஸ்ட் கலக்க சொல்லி வாங்கி சென்றாள். எல்லோருக்கும் காஃபி கொடுத்துவிட்டு சவுஜுவிடம், இரவு என்ன சமையல் செய்யணுமா என ஆலோசனை கேட்டதும் சவுஜு ஆதர்ஷை பார்க்க, சவுஜு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் செய்ததற்காக நான் ஒரு ட்ரீட் கொடுக்கிறேன். ஸோ இன்று வீட்டில் டின்னர் வேண்டாம், ஏதாவது ரெஸ்டாரண்ட் போகலாம், ஓகேவா என்று சவுஜுவிடம் சம்மதம் கேட்டான். சவுஜுவுக்கு அவன் கேட்டது சிரிப்பாக இருந்தாலும் அதை அடக்கி கொண்டு சம்மதமாக தலையாட்டினாள். சீக்கிரம் கிளம்பினால் கொஞ்சம் சுற்றி விட்டு வரலாம் என்று யோசனை சொன்னதும் எல்லோரும் கிளம்ப ஆரம்பித்தார்கள். அபியும் தாமோதரனும் கிளம்பி வெளியே வந்து காத்திருக்க, விஜேஷும் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு விஷாலுடன் அரட்டை அடித்து கொண்டிருந்தான். சைத்து கிளம்பி வரவும் அவளை வேண்டுமென்றே விஷாலுடன் சேர்ந்து வம்பிழுத்தான். சவுஜோ சுவாதியை கிளப்பி அபிராமியிடம் விட்டுவிட்டு அவள் கிளம்ப சென்றாள். ஆதர்ஷம் கிளம்பி வெளியே வந்து எல்லோரையும் வண்டியில் அமர சொல்லிவிட்டு சவுஜோவை அழைக்க உள்ளே வந்தவன் அசந்து போய் நின்றான். சவுஜோ ஆதர்ஷ் வாங்கி கொடுத்த புடவையில் கொஞ்சம் கவனமாக அக்கறை எடுத்து ஒப்பனை செய்து கொண்டு தேவதையாக ஜொலிக்க, ஆதர்ஷுக்கு அவள் மேல் இருந்த கண்ணை எடுக்க முடியாமல் திணற, சவுஜோ வெட்கமாக சிரித்து, என்ன ஆதர்ஷ் இப்படி ஆச்சரியமா பார்க்குறீங்க? இப்போ உங்களுக்கு சந்தோஷம்தானே என்று சிரிப்போடு கேட்டவளை நெருங்கி குனிந்து அவள் இதழில் லேசாக முத்தமிட்டு, சூப்பர்டா, இந்த மாதிரி ட்ரெஸ் செய்தால் என் கதி என்னாவது என்ற முகத்தை பாவமாக வைத்து கொண்டு கேட்டான். சவுஜோ சிரித்து கொண்டே, ஒன்றுமாகாது, வாங்க போகலாம், எல்லோரும் வெளியே இருக்காங்க போல இருக்கு என்று நடந்து கொண்டே, ஏனாதி, உண்மையில் நான் டிஸ்டிங்ஷன் வாங்கியதற்குத்தான் ட்ரீட்டா இல்லை மாமியார் மாமனாரை காக்கா பிடிக்க ட்ரீட்டா என்று நமிட்டு சிரிப்புடன் கேட்டாள். அவளின் கேள்விக்கு சிரித்து என்று யோசிக்கிற மாதிரி நடித்துவிட்டு, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம், இப்போ காக்கா பிடிச்சா தானே என் மாமனார் அவர் பொண்ணை எனக்கு தருவார், அதற்குத்தான் என்று உறக்க சிரிக்க, சவுஜோவும் அவன் சிரிப்பில் கலந்து கொண்டு, சரியான திருடன் என்று சிரித்துவிட்டு, மாமனாருக்கு மட்டும்தான் ட்ரீட்டா, ஏன் எனக்கெல்லாம் இல்லையா என்று குறும்புடன் புருவத்தை தூக்கி கேட்டவளை முன்னால் சென்று வழி மறித்தான். வசீகரமாக தலையை சரித்து, என் மகாராணிக்கு இல்லாமலா, என்ன வேண்டும் என்று கேள், உடனே வாங்கி தருகிறேன், சொல் ஜானு என்று அவள் உத்தரவிற்காக துடித்து கொண்டிருந்தவனை பார்த்து அவன் முகத்தை மென்மையாக வருடினாள். எனக்கு நீங்க தான் வேணும் ஆதி, அதுவும் இதே சிரிப்போடு எப்போதும் இருக்கணும், முடியுமா என கனிவாக அவனை மாதிரியே தலையை சரித்து கொண்டு கேட்டதும் ஆதர்ஷுக்கு அவளின் அன்பை கண்டு, நான் இவளின் அன்பை எப்படி பல மடங்கு திருப்பி செலுத்தப் போகிறேன் என்ற ஆயாசம் அவனை ஆட்கொள்ள, ஐ லவ் யூடா என்றான் உருகிய குரலில். சவுஜு அவனின் முடியை கோதி கன்னத்தில் மெலிதாக தன் இதழை பதித்தாள். முதலில் பொட்டானிக்கல் கார்டன் போகலாம் என்ற சைத்துவின் ஆசையை தொடர்ந்து ஆதர்ஷம் எல்லோரையும் அங்கே அழைத்து செல்ல, எல்லோரும் காரில் பேசிக்கொண்டே செல்ல, விஜேஷ் முகத்தில் மட்டும் யோசனை ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவனின் கை சைத்துவின் மடியில் இருந்த சுவாதியின் தலையை வருடி கொண்டிருந்தது. ஆனால் அவன் முகம் மட்டும் சீரியஸாக இருக்க, சைத்துவுக்கு அவனின் மன வருத்தம் அவளையும் பாதித்தது. அதனால் எப்போதும் வளவளவென்று பேசிக்கொண்டிருப்பவள் இன்று அமைதியாக வருவதை கவனித்த தாமோதரன் அதை மனதில் குறித்து கொண்டார். கார்டன் போய் சேர்ந்ததும் எல்லோரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள்.
இருந்தாற் போல விஷாலும் விஜேஷும் திடீரென்று காணாமல் போய்விட சைத்துவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. எங்கே போகிறேன் என்று கூட சொல்லவில்லை. என்னாச்சு விஜிக்கு என்று குழம்பிக் கொண்டிருந்தாள். தாமோதரனும் ஆதர்ஷும் பேசிக்கொண்டே வர அவனிடம் வேலையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அபிராமி சுவாதியை தூக்கிக் கொள்ள சவுஜு அவளிடம் சிரித்து பேசிக்கொண்டு வந்தவள் சைத்துவின் முகம் தெளிவில்லாமல் இருப்பதைக் கண்டு அவளை முன்னால் போகவிட்டு, என்ன தான்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்று கேட்டவள் விஜேஷை காணாமல். எங்க என்று கேட்டதற்கு உதட்டை பிதுக்கி, தெரியல சவுஜு, அவர் நேத்திலிருந்து இப்படித்தான் இருக்கார், அவர் முகமே சரியில்லை என்றாள் கொஞ்சம் கலக்கமாக. அவளின் பதில் கேட்டு, ஒருவேளை ஆதியிடம் சொன்ன விஷயம்தான் அவர் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கோ என்னவோ. நீ கவலைப்படாத, அவங்க வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. விஷால் தான் கூடவே இருக்காரே, அப்புறம் என்ன, எல்லாம் சரியாயிடும். நீ டென்ஷன் ஆகாத, வா போகலாம் என்றாலும் சைத்துவின் முகம் தெளியாமல் தான் இருந்தது. இருவரும் பேசிக்கொண்டு வருவதை பார்த்து அவர்கள் அருகில் வந்த ஆதர்ஷ், என்னம்மா தான்யா, ஏன் உன் முகம் கலவரமா இருக்கு? ஆமா, விஜேஷ் எங்க என்று அவனும் விசாரிக்க சவுஜு அவனிடம் சைத்து கூறியதை சொன்னதும், அப்படியா என்று யோசித்துவிட்டு, சரி விஜேஷோட நம்பர் இருக்கா தான்யா என்றான். ஆ இருக்கு மாம்ஸ், நான் அடிக்கிறேன் என்று கூறி செல்போனில் நம்பரை ஒத்த அதற்குள் விஜேஷும் விஷாலும் தூரத்தில் ஓடி வருவதை பார்த்து செல்போனை மூடிவிட்டு அவனை நோக்கி ஓடினாள். அவனை நெருங்கி, என்ன விஜய், எங்க போனீங்க? நான் பயந்தே போயிட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்கு என்று கண்கள் கலங்க கேட்டவளை தோளோடு அணைத்து, சொல்கிறேன் வா என்று ஆதர்ஷை நோக்கி அழைத்து வந்தான். ஆதர்ஷும் சவுஜவும் இருவரையும் நோக்கி வர விஷால் தாமோதரனை நோக்கி சென்றான். அருகில் நெருங்கிய விஜேஷை, எங்க போனீங்க விஜேஷ், தானியா விட்டா அழுதிருப்பா என்று அவளை சிரிக்க வைக்க ஒரு பிட்டு போட்டான். அது நன்றாகவே வேலை செய்ய அவன் நினைத்தது போலவே சைத்து கண்ணீரை துடைத்து கொண்டு அவனை முறைத்து, மாம்ஸ் இது சரியில்லை, என்னையே கலாய்க்காதீங்க, அப்புறம் நான் கலாய்ச்சா தாங்க மாட்டீங்க என்ற பதிலுக்கு ஏவுகணை விட, ஐயோ இவகிட்ட வாயை கொடுக்காதீங்க ஆதர்ஷ், அப்புறம் நாம தான் தோத்துடுவோம் என்று கூறிவிட்டு மெதுவாக அவனிடம், அந்த அளவுக்கு வாய், சரியான 1000 வாலா என கண் அடித்தான். ஆதர்ஷும் சவுஜவும் சிரிக்க சைத்து இருவரையும் முறைக்க, ஏய் சாரி தான்யா, சும்மா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுன்னு எனக்கு தெரியும் என்று அவளை சமாதானப்படுத்திவிட்டு, சரி விஜேஷ், திடீர்னு தானியாவை கலங்க விட்டுட்டு எங்க போனீங்க, என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா என்று சிரிப்போடு கேட்டாள். அதற்கு அவன் சிரித்துவிட்டு, அதெல்லாம் இல்லை, வந்து யாரோ என்று ஏதோ சொல்ல வந்தவன் சட்டென்று நிறுத்திவிட்டு, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த பக்கம் வந்தார், அவரை பார்த்து பேசிட்டு வர்றேன், வேற ஒன்றுமில்லை என்று சமாளித்தான். அவன் சொன்னதை கேட்டு சைத்துவிடம், பார் அதுக்குள்ள பயந்துட்டியே, நீ இவ்வளவுதானா என்று மீண்டும் கேலி செய்ய சைத்து அவளை அடிக்க கையை ஓங்க சவுஜு அவளுக்கு அகப்படாமல் அபிராமியை நோக்கி ஓட அவளை துரத்தி கொண்டு ஓடினாள். அவர்களின் விளையாட்டை சிரிப்புடன் கவனித்துவிட்டு அவள் சென்றதும் ஆதர்ஷ் விஜேஷை பார்த்து, அப்புறம் விஜேஷ், இப்போ உண்மையை சொல்லலாம் இல்லையா என்ற கூர்மையாக அவனை பார்த்து கேட்க தூக்கி வாரி போட நிமிர்ந்தவன், என்ன உண்மையை சொல்லணும் ஆதர்ஷ் என்றான் புரியாத மாதிரி. நான் என்ன கேட்க வருகிறேன் என்று உங்களுக்கே தெரியும் போது நான் வேறு அதை சொல்லணுமா விஜேஷ் என்று கண்கள் இடுங்க கேட்டவனிடம் மறைக்க முடியாமல் சென்னையில் சைத்துவை பின் தொடர்ந்து அவளை துரத்தி கொண்டு வந்தது. அதன் பின் தான் போலீஸ் துணையோடு காப்பாற்றியது எல்லாம் சொல்லிவிட்டு, நான் இங்கே வந்ததற்கு காரணமே அவனால் எந்த தொல்லையும் இவர்களுக்கு வரக்கூடாது என்றுதான். ஆனால் இங்கே வந்த கொஞ்ச நேரமா யாரோ நம்மை ஃபாலோ செய்யற மாதிரியே ஒரு உணர்வு. நானும் விஷாலும் அவனை கவனிக்காத மாதிரியே வந்து கொண்டிருந்தோம். ஆனால் மிகவும் கிட்டே நெருங்கவும் தான் அவனை பிடிக்க துரத்தி கொண்டு ஓடினோம். பட் அவன் தப்பிச்சிட்டான். இதை சொன்னால் அக்காவும் தங்கையும் பயந்துடுவாங்க, அதான் சொல்லலை என்றான் நெற்றியை தேய்த்து கொண்டே. ஆதர்ஷம் யோசித்துவிட்டு, நீங்கள் இங்கே வருகிறீர்கள் என்று அவனுக்கு எப்படி தெரிந்தது, வேறு யாராவது அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா என தன் ஐயத்தை விஜேஷிடம் கேட்டதும், சச்ச அப்படி இருக்க சான்ஸே இல்லை ஆதர்ஷ், இறந்தவன் காலேஜ் ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான். என்ன ஒன்று, அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன், அவங்க அப்பா அண்ணன் எல்லாருமே நல்ல செல்வாக்கு உள்ளவங்க தான், எல்லாமே பிஸ்னஸ் சர்க்கிளில் தான், அரசியல்வாதி எல்லாம் இல்லை.
அதனால அவங்களுக்கு இன்ஃபார்ம் செய்கிற அளவுக்கு சைத்து குடும்பத்தோட தொடர்புடையவர்கள் யாரும் இங்கில்ல. ஏன்னா இவர்கள் நேட்டிவ் திருச்சி என்று ஆதர்ஷின் சந்தேகத்தை நிவர்த்தி செய்தான். ஏன் விஜேஷ் முட்டாள்தனமா தன் உயிரை மாய்த்து கொண்ட தம்பிக்காக இன்னும் அதுவும் அடியாள் வைத்து சௌஜுவை கொல்ல துடிக்கிற அளவுக்கு அவ்வளவு வெறித்தனமாகவா இருக்கிறான்? அதுவும் அவன் சாவிற்கு எந்த வகையிலும் பொறுப்பில்லாத சௌஜுவை கொல்ல துடிப்பது முட்டாள்தனத்தின் உச்சகட்டமாக அல்லவா இருக்கிறது என்றான் வெறுப்பாக. எனக்கும் அதேதான் தோன்றுகிறது. ஆனால் என்ன செய்வது? தன் தம்பி வாழாத வாழ்க்கையை அவன் ஆசைப்பட்ட பெண்ணும் வாழக்கூடாது என்று நினைக்கிற மிக மிக நல்ல உள்ளம் என்று நக்கலாக கூறிவிட்டு அவன் குறி என்னவோ சௌஜன்யாதான். ஆனால் தான்யாவும் அதே ஜாடையில் இருப்பதால் சௌஜன்யா என்று நினைத்து தான்யாவை அட்டாக் செய்கிறார்கள். நாம இனிமே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இருவரையும் என்றான் எச்சரிக்கை உணர்வோடு. இவர்கள் இருவரும் சீரியஸாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு சௌஜு அவர்கள் அருகில் வர விஜேஷ், ஓகே ஆதர்ஷ், சௌஜன்யா வராங்க, அவங்களுக்கு தெரியக்கூடாது என்று மெல்லிய குரலில் எச்சரிக்க ஆதர்ஷும் சட்டென்று வேறு டாப்பிக்கை மாற்றினான். அருகில் நெருங்கியவள், என்ன ஆதி, எவ்வளவு நேரம்தான் பேசுவீங்க, வாங்க போகலாம் என்றதும் விஜேஷும் சைத்துவை நோக்கி சென்றான். அபிராமியிடம் விளையாடி கொண்டிருந்த சுவாதியை தூக்கி கொள்ள எல்லோரும் காருக்கு திரும்பினார்கள். தாமோதரன் அபிராமி விஷாலுடன் பேசிக்கொண்டு வர சைத்து விஜேஷ் சுவாதியுடன் அரட்டை அடிக்க ஆதர்ஷும் சௌஜுவும் பின்னால் மெல்லிய குரலில் பேசிக்கொண்டு வர ஆதர்ஷ் அவள் கைகளை தன் கைகளோடு கோர்த்து கொள்ள சௌஜுவும் அவன் கைகளோடு தன் கையை பிணைத்து கொண்டாள். ஜானு, நாளை விழா முடிந்ததும் உன் அப்பா அம்மாவோடு ஊருக்கு போய் விடுவாயா? அப்புறம் உன்னை நான் எப்போது பார்ப்பது என வேதனையாய் கேட்க ஒரு பெருமூச்சோடு, எனக்கும் தெரியலையாதி, அவர்கள் கூப்பிட்டால் போகத்தான் வேண்டும். ஆனால் போக எனக்கும் இஷ்டமில்லை. உங்களை பிரிஞ்சு என்னால் போக முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று ஏக்கத்தோடு கூறிவிட்டு அவன் தோளில் சாய்ந்தவளை தோளோடு அணைத்து கொண்டான். எல்லோரும் காரை நெருங்கிவிட சௌஜு அவனிடமிருந்து விலக அவள் கையை விட மனமில்லாமல் கையை அழுத்தி விடுவித்தான். ரெஸ்டாரண்ட் சென்று அவருக்கு வேண்டியதை ஆர்டர் செய்து சாப்பிட சௌஜுவுக்கும் ஆதர்ஷுக்கும் மட்டும் சாப்பாடு இறங்காமல் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தபடி சாப்பாட்டை அலைந்து கொண்டிருக்க விஜேஷ் அவன் அருகில் குனிந்து, என்ன ஆதி, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா சாப்பாடு எப்படி உள்ள போகும்? நீங்க 2 பேரும் இப்படி லுக் விடுறத மாமனார் பார்த்தா கூட பரவாயில்ல, மாமியார் பார்த்தா அவ்வளவுதான் என்று மெல்லிய புன்னகையோடு கூறினான். ச்ச, எப்படி விஜய் சாப்பிட முடியும்? நாளை விழா முடிந்ததும் சௌஜுவை அழைத்து கொண்டு போய்விடுவார்களே, அப்புறம் என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று தன் கவலையை சொன்னதும் தான் விஜேஷ், ஓ இப்படி ஒரு மேட்டர் இருக்கா என்று யோசித்தான். சில நொடிகள் கரைப்பிற்கு பிறகு, நீங்க கவலைப்படாதீங்க ஆதர்ஷ், இதுக்கு நான் ஒரு வழி யோசிக்கிறேன் என்று அவனுக்கு ஆறுதலாக சொன்னதும் ஆதர்ஷின் முகம் பளிச்சிட, முடியுமா விஜேஷ் என்ற பார்வையில் ஏக்கத்தை தேக்கி கேட்க விஜேஷ் மர்மமாக சிரித்து அவன் தோளை ஆறுதலாக தட்டினான். எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் பில் பே செய்துவிட்டு வேறு எங்கேயாவது போகலாமா என்று சைத்து கேட்டதும் விஷால், சார் இருட்டிவிட்டது, நாம் வீட்டுக்கு போவதுதான் நல்லது என தாமோதரனிடம் எச்சரிக்க அதன்படியே அவர் வீட்டுக்கு போகலாம் என்றதும் ஆதர்ஷ் வண்டியை எடுத்தான். எல்லோரும் வீட்டுக்கு சென்றதும் சுற்றிய களைப்பில் அபிராமியும் தாமோதரனும் ஓய்வெடுக்க விஜேஷ் தன் தோளிலே தூங்கிவிட்ட சுவாதியை தனக்கு என்று கொடுக்கப்பட்ட அறையில் தன் பக்கத்திலேயே படுக்க வைத்து கொண்டான். சைத்து சௌஜு அறையில் படுக்க சென்றாள். ஆதர்ஷ் இரவு உடையில் மாறி படுத்தவன் தூக்கம் வராமல் சௌஜு தன்னை விட்டு பிரிந்து போய் விடுவாளே என்ற ஏக்கம் வாட்ட அங்கிருக்க பிடிக்காமல் மேலே ஒரு ஸ்வெட்டரை மாட்டிக்கொண்டு கார்டனுக்கு வந்தான். சைத்துவும் சௌஜுவும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டிருந்து விட்டு படுக்க இருவருக்குமே தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தார்கள். சௌஜுவின் பக்கம் புரண்டு படுத்த சைத்து அவளின் முதுகு அழுகையில் குலுங்குவதைக் கண்டு பதறிப்போய் எழுந்து அவளை தன் பக்கம் திருப்பி, என்னாச்சு சௌஜு, ஏன் அழற என்றாள். சௌஜு பதில் சொல்லாமல் எழுந்து அமர, சொல்லு சௌஜு, ஏன் உனக்கும் மாம்சுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இன்னைக்கு காலையில தானே உன் மனசு அவர்கிட்ட சொன்ன, அதுக்குள்ள என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? சற்று கோபமாக கேட்டதும் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் தர தரவென்று வழிய அதை துடைக்க தோன்றாமல், இல்ல தான்யா, நாளைக்கு அவரை விட்டு பிரிஞ்சு ஊருக்கு போகணுமேன்னு நினைக்கும் போது
நெஞ்சே வெடிக்கும் போல இருக்கு என்று சொல்லும்போதே அழுகை வெடிக்க தான்யாவை அணைத்து கொண்டாள். சைத்துவுக்கு அவளின் வேதனை புரிய அவளின் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்து கொண்டே இதுக்கு என்ன வழி என்று யோசித்தாள். அழாத சௌஜு, நான் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன், நிச்சயம் அப்பா புரிஞ்சுக்குவார் என்றதும் சௌஜு பதறினாள். ஐயோ, அவர்கிட்ட எங்க காதல் விஷயத்தை சொன்னா தப்பா நினைக்க மாட்டாரா? அது அம்மா கிட்ட சொன்னா என்ன பிரச்சனைகள் வரும்னு உனக்கு தெரியாதா தான்யா என்றாள் கலவரத்துடன். சவ்ஜோ, நீ சொல்றது சரிதான். ஆனா நான் வேற விதமா சொல்றேன். அது மட்டும் இல்ல, நம்ம அப்பா ஒன்றும் சராசரி அப்பா மாதிரி இல்ல. நம்ம உணர்வுகளை, நம்ம ஆசைகளை புரிந்து கொள்ளக்கூடியவர். மேபி அம்மாவும் அப்படித்தான். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து கொஞ்சம் கெடுபிடியாக இருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனா நான் உங்கள் காதலை பற்றி நேரடியாக பேசப் போவதில்லை. சுவாதியை வைத்து பேசுவோம். நிச்சயம் அப்பா சம்மதிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ கவலைப்படாதே என்று அவள் கண்ணீரை துடைக்க சௌஜோ முகத்தில் பிரகாசம் வர மறுபடியும் மீண்டும் முகம் இருண்டு விட, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேனே, அப்புறம் என்ன சௌஜோ உனக்கு கவலை? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என கொஞ்சம் அலுப்போடு கேட்டாள். அவள் வாயை பொத்தி, ச்ச, உன்னை நம்பாம வேற யாரை நம்புறது? இப்போ என் கவலை அதெல்லாம் இல்லை. எல்லாம் சரியா நடந்தாலும் கல்யாணம்னு வரும்போது குழந்தை இருக்கிற ஆதிக்கு என்னை அம்மா திருமணம் செய்து கொடுக்க சம்மதிப்பாங்களா என்று கண்ணில் கவலையுடன் கேட்டாள். சௌஜோவின் கவலையும் சரிதான் என்று தோன்ற கொஞ்ச நேரம் யோசனையோடு அங்கும் இங்கும் உலாத்தினாள். ஜன்ன ஜன்னலின் வழியே எதேச்சையாய் பார்வை செல்ல அங்கே ஆதர்ஷ் பெஞ்சில் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஒரு முடிவுக்கு வந்தவளாக, வா கார்டனுக்கு போகலாம் என்று அழைத்தாள். சௌஜோவுக்கு அவள் எங்கே கூப்பிட்டாலும் செல்லும் மனநிலையில் இருந்ததால் அமைதியாக அவளை பின்தொடர்ந்தாள். கார்டனில் ஆதேஷை பார்த்ததும் வியப்புடன் சைத்துவை பார்க்க அவள் கண்ணை மூடி திறந்து போ என இவ்வளவு நேரம் பட்ட மனவேதனை தாங்க முடியாமல் ஓடிப்போய் ஆதர்ஷின் நெஞ்சில் முகம் புதைத்து கொள்ள ஆதர்ஷும் அதே நிலையில் இருந்ததால் சௌஜோவை தாபமாக அணைத்து கொண்டான். கொஞ்ச நேரம் கழித்து இருவரும் விலக இருவரையும் புன்னகையுடன் மன நிறைவுடன் பார்த்து கொண்டிருந்த சைத்துவை பார்த்து தேங்க்ஸ் டி என்ற கண்களில் கண்ணீருடனும் புன்னகையுடனும் சொல்ல, தேங்க்ஸ் எல்லாம் அப்புறம் சொல்லலாம் என்று சௌஜோவிடம் கூறிவிட்டு, என்ன மாம்ஸ், 2 பேருமே இப்படி ஒரு மூலையில கவலைப்பட்டா நீங்க நினைக்கிறது நடந்துடுமா? அதுக்கு பேசாம நீங்களே என் அப்பா கிட்ட கல்யாண விஷயத்தை ஆரம்பிங்களே என்று யோசனை சொன்னாள். நிச்சயம் தான்யா, நானும் அந்த முடிவுக்குத்தான் வந்திருக்கிறேன். என்னால் அதிக நாள் ஜானுவை பிரிஞ்சிருக்க முடியாது என்று தன் முடிவை சொன்னதும் சைத்து பெரிய புன்னகையுடன், யூ ஆர் கிரேட் மாம்ஸ், இப்படித்தான் ஜவ்வு மாதிரி இல்லாம சட்டுன்னு முடிவெடுக்கணும் என்று அவன் கையை பிடித்து குலுக்க ஆதர்ஷம் புன்னகையுடன் குலுக்கினான். ஆனா மாம்ஸ் என்று இழுக்க ஆதர்ஷ் புரியாமல், இன்னும் என்ன ஆனா தன்யா என்றான். அதாவது மாம்ஸ், சௌஜுவுக்கு ஒரு பயம் இருக்கு. இன்ஃபேக்ட் அவ பயம் சரிதான். குழந்தை இருக்கிற உங்களுக்கு எப்படி திருமணம் செய்து கொடுப்பாங்கன்னு. ஏன்னா நாம தான் அவங்க கிட்ட சுவாதி யாருன்னு சொல்லவே இல்லையே. பேசாம சுவாதி யாருன்னு சொல்லி பெண் கேளுங்களேன். ஒருவேளை எங்க அம்மா சம்மதிப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என்று சொல்லி முடிக்கும் முன்னரே ஆதர்ஷ் நோ என்றான் அலறலாக. கிட்டத்தட்ட அவன் அலறலை கேட்டு சைத்தவும் சௌஜவும் புரியாத பார்வையுடன் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துவிட்டு ஆதர்ஷை பார்க்க, சாரி ஜானு, நான் சொல்றத நீங்க 2 பேரும் சரியா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று சௌஜோவின் கையை பிடித்து, எனக்கு நீ வேணும்டா, என் வாழ்வின் ஆதாரமே நீதான். ஆனா என்னால சுவாதியை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்று தீர்க்கமான உறுதியான குரலில் சொன்னவனை ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் இருவரும். சௌஜோவுக்கு அவனின் உணர்வு புரிய அதற்கு மேல் எப்படி திருமணத்திற்கு சம்மதம் வாங்குவது என்று யோசிக்க ஆரம்பிக்க சைத்து, ஐயோ மாம்ஸ், நான் சொல்றத சரியா புரிஞ்சுக்கோங்க. நான் சுவாதியை யாருக்கும் விட்டு கொடுக்க சொல்லல. ஜஸ்ட் அவ யார் குழந்தைன்னு தெரிஞ்சா நீங்க கல்யாணம் ஆகாதவர் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்குத்தான் இப்படி ஒரு யோசனை சொன்னேன் என்று விளக்கினாள். அவளை கண்கள் இடுங்க பார்த்து, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்ல தான்யா. அப்படி சுவாதி யார் குழந்தைன்னு சொல்லிட்டாலே அவள் எனக்கு சொந்தமானவள் இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ உன் அம்மா கிட்ட இதை சொன்னா அவங்க ஜானவை எனக்கு கொடுப்பாங்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சுவாதியை அவங்களால பேத்தியா நினைச்சு பார்க்க முடியுமா? நிச்சயம் பாகுபாடு பார்ப்பார்கள்.
நம்மால ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை நிச்சயம் பெரியவங்களால ஏத்துக்கொள்ள முடியாது. இந்த பாகுபாடு சுவாதி வளர வளர அவள் மனதில் எந்த மாதிரி விளைவை ஏற்படுத்தும் என்று நினைத்து பார்த்தாயா என்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இருவரும் வாய் அடைத்து போக, சபாஷ் என்ற கைதட்டல் ஓசை கேட்டு மூவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.